ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரே ஒரு மாவை வச்சு 4 விதமான கொழுக்கட்டை ரெசிபிஸ் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேங்க. ஒவ்வொரு கொழுக்கட்டையும் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. இந்த கொழுக்கட்டைகள் செய்கிறதுக்கு எந்த அச்சும் தேவையில்லைங்க. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம இது போல் ஷேப் கொடுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. அதே போல் இந்த கொழுக்கட்டை வந்து நீங்கள் 10 மணி நேரம் வச்சாலுமே நீங்கள் செய்யும்போது எந்த சாஃப்ட்னஸ் இருந்ததோ அதே போல் கடைசி வரைக்கும் இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். தவறாமல் ட்ரை பண்ணலாம் நீங்களும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். பூரணம் கொழுக்கட்டை வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. தவறாமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கொழுக்கட்டையை வந்து நான் ஒரே ஒரு கையால் இது போல் புட்டு காமிக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குங்க. நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கொழுக்கட்டை செய்கிறதுக்காக 1 கப் அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. அரிசி மாவு எடுத்து அதுக்கு 1½ கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கிண்ணம் வச்சு 1½ கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 1½ கப் அளவு கரெக்டாக இருக்குங்க தண்ணி. இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணுங்க. இது போல் பாருங்கள், நல்லா தளமளன்னு கொதிக்கணும். இது போல் கொதிக்கிற தண்ணியை வந்து நம்ம மாவில் சேர்த்து நம்ம வந்து கலந்து கொழுக்கட்டை செய்கிறதால கொழுக்கட்டை வந்து சாஃப்டாக இருக்குங்க. நம்ம எவ்வளோ நேரம் வச்சாலுமே சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இதை வந்து மாவில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி இது போல் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு 1 கப் மாவுக்கு 1½ கப் கரெக்டாக இருக்குங்க. தவறாமல் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு மாவு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி காய்ச்சி சேர்த்துக்கலாங்க. காய்ச்சி யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு இப்போது நான் இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிட போகிறேங்க. அதுக்கடுத்து நம்ம பூரணத்துக்கு ரெடி பண்ணலாம் வாங்க. பூரணத்துக்கு நான் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலையை நல்லா வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், இது போல் தோல் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்க்க போகிறேன். சின்ன கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். நான் எடுத்த மாவுக்கு சரியாக நான் இதுக்கு பூரணம் செய்ய போகிறேங்க. அதுக்கடுத்து 1 கப் வேர்க்கடலை, அதே கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க. இதை ரெண்டையும் சேர்த்து லைட்டாக இது போல் ஒரே ஒரு பல்ஸ் மூடில் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கடுத்து இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதுக்கு 1 கப் அளவுக்கு சுத்தமான வெல்லம் சேர்த்துருக்கேங்க. சுத்தமான பொடி வெல்லம் சேர்த்து கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பவுடர் சேர்த்து திரும்பவும் இது போல் பாருங்கள், இது போல் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டோங்க. இப்போ நமக்கு பூரணம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது இருக்கட்டும். அதுக்கடுத்து நம்ம வந்து எடுத்து வச்ச மாவு பார்க்கலாம். 10 நிமிஷம் நம்மளுக்கு பாருங்கள், மாவு வந்து சுடு தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சதால் நல்லா வந்து அந்த சூடுலேயே இன்னும் கொஞ்சம் மாவு நல்லா வெந்திருக்குங்க. கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும்போது இது போல் எடுத்து மாவு வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. மாவில் எங்கேயுமே விரிசல் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டை விரிசல் இல்லாமல் ரொம்ப நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கை வச்சு அமுக்கி காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இப்படியே இருக்கட்டும். நமக்கு மாவும் ரெடி ஆகிடுச்சு, பூரணமும் ரெடி ஆகிடுச்சிங்க. அதுக்கடுத்து நான் இன்றைக்கி 4 விதமான கொழுக்கட்டை செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஒரு கொழுக்கட்டைக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேங்க. அரிசி எடுத்து இது போல் 2 தடவை அலசிட்டு இதுக்கு வந்து ஒரு நல்ல தண்ணியை ஊற்றி மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். அதுக்கடுத்து இப்போ பாருங்கள், நம்ம பூரணம் ரெடி ஆகிடுச்சு இல்லையா. இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ கொழுக்கட்டை பூரணம் பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம எந்த அளவுக்கு நமக்கு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அரிசி மாவு எடுத்துக்கலாம். அரிசி மாவு எடுத்து முதல்ல நான் வந்து கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறேன். அரிசி மாவு பாருங்கள், இந்த உருட்டி எடுத்துட்டேன். ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம வீட்டில் வந்து வாழை இலை இருந்தாலும் வாழை இலை எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாங்க. நெய் தடவி நம்ம செஞ்ச உருண்டையை வச்சுக்கலாம். உருண்டையை வச்சு பிளாஸ்டிக் கவர் பெரிய கவர் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை பாதி கவரை வந்து மடிச்சிக்கலாம். இந்த உருண்டை மேலே வச்சு நம்ம இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி இது போல் நம்ம மடித்து எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இந்த பொட்டேட்டோ ஸ்மேஷர் இருக்குங்க. இது போல் பொட்டேட்டோ ஸ்மேஷர் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம வீட்டில் லஞ்ச் பாக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. லஞ்ச் பாக்ஸோ இல்லைன்னா நம்ம வீட்டில் உரல் இருக்கும் இல்லையா, ஜீரகம் மிளகு நம்ம வந்து இது பண்ணுற உரல் இருக்கும், அதையும் எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இந்த பொட்டேட்டோ ஸ்மேஷர் வச்சு ஒரே ஒரு ப்ரெஸ் தாங்க, ஒரு ப்ரெஸ் அல்லது 2 ப்ரெஸ் நீங்கள் வந்து எல்லா பக்கமும் சமமாக இது போல் ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பூரணத்தை வச்சிடலாங்க. பூரணத்தை வச்சுட்டு
பாருங்கள் இதில் நான் வந்து ஸ்டஃபிங் கொஞ்சம் நிறையவே வைக்கிறேன் பாருங்கள். நிறைய வைக்கலாம், பூரணம் ரொம்ப நல்லாயிருக்கும். பூரணம் கொஞ்சம் நிறைய வச்சா தான் நமக்கு கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி ஒரு பக்கத்தில் எடுத்து அப்படியே ஃபோல்டு பண்ண வேண்டியதுதாங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கவரோடே மேலேயே வச்சு வந்து பர்ஃபெக்டாக இதை வந்து மூடிடணுங்க. எங்கேயுமே ஒரு பக்கம் கூட ஓப்பன் இல்லாமல் இது போல் மூடி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை வந்து எந்த இடத்துலையுமே உடையாமல் நல்லா வருங்க. பிரியாமல் கொழுக்கட்டை நல்லா வரும். இப்போ பாருங்கள், நான் அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரியே கையில் இது போல் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அதுக்கடுத்து கவரை எடுத்துகிட்டு இது கொஞ்சம் நம்ம கொழுக்கட்டை அன்னீவனாக வந்திருக்குங்க. அந்த அன்னீவனான பார்ட்ஸை வந்து பார்த்திங்களா, கொஞ்சம் சைடில் வந்து அன்னீவனாக வரும். அன்னீவனாக வந்த பார்ட்ஸை திரும்பவும் வச்சு நம்மளோட இந்த பொட்டேட்டோ ஸ்மேஷர் இருக்கு இல்லையா, அதையே வச்சு நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம். பர்ஃபெக்டான ஷேப் கிடைக்குங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நமக்கு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு எந்த மோல்டும் தேவையில்லைங்க. ரொம்ப ஈஸி. நீங்கள் 1 கிலோ மாவு எடுத்தீங்களானாலும் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருந்தது இல்லையா, அதெல்லாம் நம்ம எடுத்துட்டு இப்போ நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் டிசைன் கொடுக்கணும் இல்லையா. கொழுக்கட்டை எப்படியே இருந்தால் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக டிசைன் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக நான் பாருங்கள், நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இந்த ஸ்பூன் இருக்கும். இதை வந்து நம்ம டிசைன் கொடுத்துக்கலாம். நல்லா அழுத்தி டிசைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான டிசைன் கிடைக்குங்க. நீங்கள் அச்சில் செய்கிற கொழுக்கட்டையை விட இது பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நான் டிசைன் கொடுத்துட்டேன். அடுத்த பக்கம் பாருங்கள், டிசைன் இது போல் கொடுக்க போகிறேன். இதே போல் நாம் அடுத்த பக்கம் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கொடுக்கணுங்க. கையில் பாருங்கள், இது போல் ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு 2 பக்கமும் பர்ஃபெக்டான டிசைன் கிடச்சிருங்க. இப்போ நமக்கு கொழுக்கட்டை ரெடிங்க. பார்த்தீங்களா, சூப்பரான கொழுக்கட்டை கிடச்சிடுச்சா. டிசைனாக ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு கொழுக்கட்டை பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு கொஞ்சம் இது போல் நம்ம விரலால் இது போல் ஷேப் பண்ணி கொடுக்கலாங்க. ஷேப் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும். இதை இப்போ நான் வாழை இலையில் வைக்க போகிறேங்க. வாழை இலையில் வச்சு நம்ம கொழுக்கட்டையை அவிக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது பாருங்கள், நம்ம எடுத்துட்டேன். நான் 3 கொழுக்கட்டை பாருங்கள் இதே போல் நான் வந்து செஞ்சுருக்கேன். வீடியோ ரொம்ப லாங்காக போகும்னு சொல்லிட்டு ஒரு கொழுக்கட்டை செய்கிறத மட்டும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். 3 கொழுக்கட்டை நம்ம வந்து செஞ்சிட்டோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கொழுக்கட்டை செய்யலாம் வாங்க. இப்போ நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வந்து லெமன் ஸ்க்யூசர் இருக்குங்க. இது போல் எலுமிச்சம்பழம் பிழியறது எல்லார் வீட்லேயும் இருக்குங்க. இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்து இதில் வந்து ஒரு உருண்டையை வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். இந்த லெமன் ஸ்க்யூசரில் கொஞ்சமாக நெய் தடவி ஒரு உருண்டையை வச்சு இது போல் பாருங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கீழே வரதான் செய்யும், அது பரவாயில்ல, அது ஒன்றும் ஆகாது. எடுத்துடலாம். எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு குழி கிடச்சிருங்க. பிகினர்ஸு இல்லைன்னா இது போல் நமக்கு செய்ய தெரியாதவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நம்ம வந்து இந்த ஸ்க்யூசரில் வச்சு ஒரே ஒரு ப்ரெஸ் தாங்க. ப்ரெஸ் பண்ணால் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். இதை சைட்லலாம் கொஞ்சம் இப்போ நான் அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரியே நீங்கள் வந்து சரி பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நடுவில் வந்து இப்போது நமக்கு தேவையான அளவு பூரணம் வச்சுக்கலாங்க. பூரணத்தை சேர்த்து நம்ம வந்து இதை உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி இது போல் நம்ம சேர்த்து உருண்டையாக உருட்டிக்கலாம். இது போல் உங்களுக்கு வந்து உருண்டை இது போல் செய்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பூரணத்தை கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. பூரணத்தில் பால் சேர்த்து அதை கலந்து உருண்டையாக உருட்டிக்கோங்க. உருண்டையாக உருட்டி உள்ளே வைக்கும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அது போலையும் நீங்கள் செய்யலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட உருண்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது போல் நான் வந்து 2 கொழுக்கட்டை செஞ்சுருந்தேங்க. முதல்ல பாரம்பரிய கொழுக்கட்டை செஞ்சோம். அதுக்கடுத்து இது போல் உருண்டையாக 2 கொழுக்கட்டை செஞ்சோம். ஒரு கொழுக்கட்டை செய்கிறது காமிச்சிருக்கேங்க. இன்னொரு கொழுக்கட்டை செய்கிறது லென்த்தாக போகும் வீடியோன்னு நான் காமிக்கலாங்க. 2 கொழுக்கட்டை செஞ்சிட்டோம். அதுக்கடுத்து 3ஆவதாக வந்து இப்போ நம்ம மோதகம் தாங்க செய்ய போகிறோம். மோதகம் செய்கிறதுக்காகவும் அதே போல் வந்து நம்ம ஸ்க்யூசரில் கொஞ்சம் நெய் தடவி அதில் ஒரு உருண்டை வச்சு இது போல் ப்ரெஸ் பண்ணி எடுத்து கையில் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி இது போல் போல் மாதிரி செஞ்சுட்டு இதுக்குள்ளே பூரணம் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பூரணம் சேர்த்து இதை வந்து இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி இதே போல் வந்து ஃபோல்டு பண்ணி ஷேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு
மோதகம் ரெடிங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. நமக்கு செய்கிறதுக்கு வந்து அச்சு தேவையில்லை. இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு, இந்த மோதகங்கள் செய்கிறதுக்குலாம் எந்த அச்சுமே தேவையில்லைங்க. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்மளே ஈஸியாக செஞ்சிடலாம். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், வீட்டில் இருந்த இந்த ஃபோர்க் ஸ்பூனை வச்சு பாருங்கள் டிசைன் கொடுக்குறேன் நான். சுற்றியும் போருங்க. இந்த போல் ஒரு கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு மாமூல அச்சில் செஞ்ச மாதிரியே உங்களுக்கு வந்து டிசைன் கிடச்சிரும். ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். இது போல் நான் வந்து ஒரு 3 மோதகம் செஞ்சு எடுத்துட்டேங்க. அதுக்கடுத்து நாம் 4வது வித கொழுக்கட்டை என்னென்னு பார்க்குறீங்களா? அதுவும் இதே போல் தாங்க. இதே போல் ஸ்க்யூசரில் கொஞ்சம் நெய் தடவி ஒரு உருண்டையை வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்து இதுக்குள்ளே நம்ம பூரணத்தை சேர்த்து நல்லா ரவுண்டாக ஒரு உருண்டையாக உருட்ட போகிறோம். எல்லாம் சேர்த்து இப்போ வந்து இதை உருண்டையாக உருட்டிக்க போகிறோங்க. உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இதே போல் நான் வந்து ஒரு 3 உருண்டைகள் உருட்டி வச்சுருக்கேங்க. நல்லா பாருங்கள், கையால் வந்து நல்ல ஷேப்பாக உருண்டைகளாக உருட்டிக்கலாம். போல் பாருங்கள், 3 உருண்டை உருட்டி வச்சுருக்கேன். நம்ம ஏற்கனவே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுருக்கோங்க. அந்த அரிசியில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக சுத்தமாக வடித்து எடுத்துடணுங்க. அரிசி கொஞ்சம் நல்லா பாருங்கள் ஊறி இருக்குது. இந்த ஊறி இருக்கிற அரிசியில் நம்ம ஒவ்வொரு உருண்டையாக சேர்த்து இந்த அரிசி வந்து அந்த உருண்டை மேலே நல்லா ஒட்டணுங்க. அதுபோல் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். அரிசி ஈரம் இருக்கிறதால ஈஸியாகவே நம்ம இந்த உருண்டைக்கு ஒட்டிடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச 3 உருண்டையுமே இது போல் அரிசியில் சேர்த்து நல்லா அரிசியை உருண்டைக்கு ஒட்டுற மாதிரி செய்து நம்ம எடுத்து வச்சுட்டோங்க. அதுக்கடுத்து நான் வந்து ஒரு 2-3 நாளாக நம்மளோட சேனலில் வந்து விதவிதமான கொழுக்கட்டை ரெசிபிஸ் போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடிங்க. கொழுக்கட்டை நம்ம செஞ்சு வச்சுட்டோம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க. அதில் வந்து தண்ணி சேர்த்து ஒரு இட்லி தட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச கொழுக்கட்டைகளை சேர்த்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கணுங்க. ஏன்னா நம்ம ஒரு கொழுக்கட்டைக்கு வந்து அரிசி அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அது 20 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. 20 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நமக்கு பர்ஃபெக்டான கொழுக்கட்டை ரெடிங்க. நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் கைஸ்.